சந்தையை உருவாக்கிய அதே தலைவர் கலைஞர் தான் தரமணியில டைடல் பார்க்கையும் உருவாக்கினார் என்பதை கவனத்தில். ஆதித்யநாத் என்கிற முதலமைச்சர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலே நீதிபதியாக இருக்கிற சேகர்குமார் யாதவ் விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்திலே போய் பேசுகிறார். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுவதை மற்ற மதத்தினர் கேட்டுக்கொள்ள வேண்டும். குறித்துக் கொள்ளுங்கள், உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் than ஸ்டாலின் என்று சொல்லுகிற காலம் வரும். மோடி அவர்கள் சொல்லுகிறார், 75 ஆண்டு காலமாக இந்தியாவை இந்த அரசமைப்பு சட்டம் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கு. அதுக்காக தான் அதை போட்டு கொண்டு பாக்குறாங்க. இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு என்று 1921ஆம் ஆண்டு அறிவித்தது நீதி கட்சி நம் தமிழ்நாடு தான். சில பேர் கேட்கிற 1000 ரூபாய் போதுமா? 1,00,000 கூட போதாது, அதுக்கு என்ன பண்ண சார்? அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை மேலூருக்கு பக்கத்தில் அரிக்காப்பட்டி நாயக்கர்பட்டி பகுதியிலே நீங்கள் தொடங்குவதற்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திமுக கழகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாகத்தான் தினேஷ் என்கிற இளைஞர் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார். தினேஷ் தானாக வரவில்லை. நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு மேடையிலே ஏற்றப்பட்டிருக்கிறார். அவர் எத்தனை பேரை கடந்து வந்திருக்கிறார் தெரியுமா? 182 இளம் பேச்சாளர்களில் ஒருவர் என்பதல்ல. சரியாக சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் பேச்சு போட்டியை நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் அறிவித்த போது தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 17,000 இளைஞர்கள் அந்த பேச்சு போட்டியில நாடு முழுவதும் கலந்து கொண்டார்கள். 17,000 பேரை கடந்து வந்திருக்கிற ஒருவர் தான் இந்த தினேஷ்குமார். அதுவும் 17,000 பேருக்கு போட்டி நடத்தி அதில் யாரோ ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த பொறுப்பில் இருந்து 40-50 பேர்களில் நானும் ஒருவன் என்பதால் சொல்லுகிறேன். உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் 17,000 பேர்களில் முதலில் 1000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த 1000 பேர்களை நாங்கள் 50 பேருக்கு ஒருவருக்கு 20 பேர் என்று 50 இளைஞர்களை எங்களிடத்திலே கொடுத்து ஒரு மாதம் அவர்களுக்கு கழகத்தின் கொள்கைகளை சொல்லுங்கள், மேடையில் பேசுகிற விதத்தை சொல்லுங்கள், அந்த இளைஞர்களை தயார்படுத்துங்கள் என்று சொன்னாரே. நான் அறிந்த வரையில் வேறு எந்த கட்சியிலும் தமிழ்நாட்டில் இப்படி இளைஞர்கள் உருவாக்கப்படவே இல்லை. பேசுவது என்பது வேறு, கொள்கை அறிந்து பேசுவது. எனவே அந்த 1000 பேருக்கு பயிற்சி கொடுத்து மறுபடியும் 1000 பேரில் போட்டிகள் நடத்தி 182 பேரை தமிழ்நாடு முழுவதும் இளம் தலைமுறை பேச்சாளர்கள் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுல இன்னொரு செய்தியையும் சொல்ல வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் தான் தம்பி உதயநிதியை பார்த்து, நீங்கள் இளைஞர் அணியிலிருந்து பேச்சு போட்டியை நடத்தி கழகத்திற்கு எப்போதும் புதிய ரத்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதனானாலும் இயக்கமானாலும் புது ரத்தம் பாய்ந்தோடுகிற போதுதான் மறுபடியும் ஒரு எழுச்சி வரும். எனவே மறுபடியும் இளைஞர்களை கண்டுபிடித்து தர வேண்டும். தலைவர் எவ்வளவு பேரை கேட்டார்? 100 இளைஞர்களை தர வேண்டும் என்று கேட்டார். எண்ணி பாருங்கள். தாத்தாவின் மரபு கூறு பேரனிடத்திலேயும் இருக்கிறது என்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். 1967ஆம் ஆண்டு நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தலுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி தர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களை பணித்தார். கலைஞர் அவர்கள் அண்ணா கேட்டது 10 லட்சம் தான், கலைஞர் கொடுத்தது 11 லட்சம். விருகம்பாக்கத்திலே வேட்பாளர்களை அறிவிக்கிற போது அண்ணா சொன்னார், ஒவ்வொரு தொகுதியாக சொல்லி அந்த தொகுதியில் போட்டியிடுகிற வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துக் கொண்டு வருகிற போது சைதாப்பேட்டை என்று சொல்லிவிட்டு அண்ணா நிறுத்தினார். நான் சொல்லுவது 67. சைதாப்பேட்டை என்று சொல்லி நிறுத்திவிட்டு சைதாப்பேட்டையில் போட்டியிடுகிறவர் நம்முடைய கலைஞர் கருணாநிதி என்று அண்ணா சொல்லவில்லை. சைதாப்பேட்டையின் வேட்பாளர் 11 லட்சம் என்று சொன்னார். 10 லட்சத்தை அண்ணா கேட்டார், 11 லட்சத்தை கலைஞர் கொடுத்தார். 100 இளைஞர்களை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள். 182 இளைஞர்களை நம் உதயநிதி கொடுத்திருக்கிறார். அந்த 182 பேரில் ஒருவராகத்தான் இந்த மேடையில இன்றைக்கு நம் முன்னால் அவர் பேசினார். புள்ளி உரங்களோடு பேசினார். ஒரு திமுக கழக பேச்சாளர் எப்படி இருக்க வேண்டும்? பொழுதுபோக்குக்கு பேசுகிறவன் அல்ல, அடுத்தவரை ஆபாசமாக பேசுகிறவன் அல்ல,
இரண்டு கைகளையும் உயர்த்தி உயர்த்தி பேசுவதால் ஒரு வீராவேசமாக பேசுவது போல தோற்றத்தை கொடுக்கிறவன் அல்ல. திமுக கழகத்தின் மேடைகளிலே ஏறுகிறவன் ஒரு மாலை நேர கல்லூரிகளிலே நாம் வந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு செய்திகளோடு வர வேண்டும் என்கிற பொறுப்பில் தினேஷ் பேசியதை நான் பார்த்தேன். மிக கடினம். பொதுக்கூட்டங்களில் இத்தனை புள்ளி விவரங்களை சொல்லி பேசுவது என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. நான் நம்முடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறிப்பிடவில்லை. இதோ ஜனவரி 25 வரப்போகிறது, மொழிப்போர் வீரர்கள் நாள். தமிழ்நாடு முழுவதும் திமுக கழகம் மொழிப்போர் வீரர்கள் நாளை நடத்தும், அதிமுகவும் நடத்தும். நான் சொல்லுவதற்காகவாவது நீங்கள் சோதனைக்காக போய் பாருங்கள். திமுக கழகத்தினுடைய மொழிப்போர் வீரர்கள் கூட்டம் எப்படி நடக்கிறது, அதிமுக மேடை எப்படி இருக்கிறது. அதிமுக மேடையில ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கும். நான் சொல்லுவது மிகை அல்ல, நான் நேரடியா பார்த்திருக்கேன். நான் அந்த நண்பர்கள்ட்ட சொன்னேன், நீங்க மற்ற நாள்லயாவது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி தொலைங்க, மொழிப்போர் வீரர்கள் நாளில் கூடவா இப்படி ஒரு நடனம் ஆடுவது என்று கேட்டேன். அவர் எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் வேடமிட்டு கொண்டு மேடையில நடனம் ஆடுவார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வெறும் பேச்சாளர்களை உருவாக்கவில்லை, இந்த நாட்டுக்கு தேவையான கொள்கையாளர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய செய்தி. எனவே அவர் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற கட்டத்தில் இருக்கிறார். எங்கள் கழகத்தை மேலும் வலுப்படுத்துகிறார். கழகம் 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு திமுக கழகம் இந்த மண்ணில் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காகத்தான் உதயநிதி அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த இடத்திலே ஒன்றை நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக என்பது வெறும் பேச்சு மேடை அல்ல. இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கலாம், தொலைக்காட்சியில ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்போது நான் வருகிற போது அந்த செய்தியை நான் பார்த்தேன். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், AI என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை பெறுவதற்கு தமிழ்நாட்டில் 20 லட்சம் இளைஞர்களுக்கான ஒரு ஒப்பந்தத்தை கூகுள் நிறுவனத்தோடு நம் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போது நான் சொல்லுவது இன்றைய செய்தி. கூகுள் நிறுவனம், கூகுளை தெரியாதவர்கள் இப்போது யாராவது இருக்க முடியுமா? எல்லோர் கையிலும் கைபேசி இருக்கிறது. ஏதாவது சந்தேகம் என்றால் இப்போது நாம் யாரையாவது கேட்கிறோமா? முன்பெல்லாம் போய் ஆசிரியரை கேட்டோம், நூலகத்தில் தேடினோம். எங்காவது ஒரு இடத்துக்கு புறப்பட வேண்டும், எனக்கு மூவரசம்பட்டு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. வீட்டிலிருந்து மூவரசம்பட்டுக்கு வர வேண்டும் என்றால் கூகுளை கேட்டால் சொல்லுவார், என்ன கேட்டாலும் சொல்லுவார். இந்த நடிகருக்கு எத்தனை குழந்தை என்று கேட்டால் சொல்லுவார். எனவே அந்த கூகுள் நிறுவனத்தோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ன ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டின் 20 லட்சம் இளைஞர்களை அந்த செயற்கை நுண்ணறிவு திட்டத்தில் இணைப்பதற்கு இன்றைக்கு திட்டத்திலே கையொப்பமிட்டிருக்கிறார். நாளைய உலகம் செயற்கை நுண்ணறிவிலே தான். only the AI will rule this world என்று உலகம் சொல்லுகிறது. விஞ்ஞானிகளே என்ன சொல்லுகிறார்கள்? நாளைய உலகத்தை செயற்கை நுண்ணறிவு ஆளப்போகிறது. இதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், வேண்டாம் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கணிப்பொறி கைபேசி என்று சொன்னால் யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள். நான் உண்மையாக விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதற்காக 1.5 ஆண்டு காலம் பொடா சிறையில இருந்தேன். பொடா சிறைக்கு நான் 2002 போகிற போது யாரோ சில பணக்காரர்கள் கையில் மட்டும் அந்த கைபேசி இருந்தது. நான் சிறையில இருந்து வெளியே வருகிறேன், எல்லோரும் ஆளுக்கால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன கருவி என்று எனக்கு புரியவில்லை. இப்போது பார்த்தால் மிகப்பெரிய பணக்காரர்களை தவிர எல்லார் கையிலையும் கைபேசி இருக்கிறது. பணக்காரர்கள் வைத்துக் கொள்வதில்லை, வைத்துக் கொண்டால் தொல்லை என்று அவனுக்கு தெரியும். மிகப்பெரியவர்கள் மட்டுமே வைத்திருந்தார்கள். இன்றைக்கு மிகப்பெரியவர்களை தவிர மற்ற எல்லோரும் நாம் வைத்திருக்கிறோம். யார் வைத்திருக்கிறோம்? நான் சொல்லுவது மிகை அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். நான் காலையில அந்த காட்சியை பார்த்தபோது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் தெருவில் தெருக்கூட்டி கொண்டிருக்கிற ஒரு பெண் இந்த கையில கைபேசியில பேசிக்கொண்டேதான் தெருக்கூட்டுகிறார். இதுதான் வளர்ச்சி. நண்பர்களே, நம் திமுக கழகம் ஒன்றிய அரசில் கூட்டணியில் இருந்த போது, நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் ராசா அவர்கள் அங்கே இருந்த போது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு அனைவரது கைகளிலும் கைபேசிகள் வந்து சேர்ந்தன. வளர்ச்சி. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அறிவியல் வளர்ச்சி. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உணவு மக்களுக்கு தேவை, உணவு மட்டுமே போதுமானதில்லை. உடை தேவை,
உறைவிடம் தேவை. இவை மட்டுமே போதுமானதில்லை. அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த விஞ்ஞான முன்னேற்றத்தை நோக்கி என்றைக்கு ஒரு நாடு முன்னேறுகிறதோ அதுதான் உண்மையான முன்னேற்றம், வளர்ச்சி. அதை இந்த நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் சொல்லுவது போல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தனை பேர் கைகளிலேயும் கணிப்பொறி இருக்கும் என்று சொன்னால் யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள். மிகப்பெரிய வேடிக்கை, 1930களிலே ஒரு திருமண வீட்டில் பேசுகிற போது ஐயா பெரியார் பேசினார். ஒரு சின்ன புத்தகமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள் படிக்க வேண்டும். நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, தாய்மார்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆண் படித்தால் அவனோடு நிற்கும், ஒரு பெண் படித்தால் அது குடும்பம் முழுவதும் பரவும். என்னுடைய அண்ணன் திரைப்படத்துறையில் இருக்கிறார். அவர் சொல்லுவார், ஏன் எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு பிடித்த மாதிரியே படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டால் அவர் கூறுவார், ஆம்பளைக்கு பிடிச்சா அவன் மட்டும் பார்த்துட்டு போயிடுவான், பெண்களுக்கு பிடிச்சா குடும்பமே வந்து படம் பார்ப்போம். அவள் வாத்திச்சு அரை வீடு கடகம் தவழ்ந்தது இன்ப தமிழ்ச்சுவை என்று பாரதிதாசன் சொல்லுவார். ஒரு பெண் படித்தவளாக இருந்தால் அந்த குடும்பம் படிக்கும். எனவே அந்த சின்ன சின்ன புத்தகங்கள், இனி வரும் உலகம் எல்லா இடங்களிலும் கிடைக்கும். ஐயா பெரியார் எழுதிய புத்தகம், எழுதியது கூட அல்ல, பேசியது. ஒரு திருமண வீட்டில் பேசியது. என்ன பேசினார் என்றால், எப்போது பேசினார்? 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினார். அப்போது ஐயா பெரியார் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், எல்லாரும் ஒரு கையில் கருவி வைத்திருப்பான், அதை வைத்துக் கொண்டு பேசுவான் என்று சொன்னார். தொலைபேசியே வராத காலம். எங்கள் வீட்டுக்கெல்லாம் 98 வரைக்கும் தொலைபேசி கிடையாது. அந்த தெருவுல 2 வீட்டுல இருக்கும். என் பிள்ளைகள் என்ன அடையாளம் சொல்லுவார்கள்னா, அந்த போன் இருக்கிற வீடும்பா, போன் இருக்குது அதிசயம். அந்த போன் இருக்கு, இப்ப ஒவ்வொரு வீட்லயும் 5 போன் இருக்குல்ல, 4 பேர் இருந்தா 6 போன் இருக்கு. எங்க வைக்கிறதுன்னு தெரியல. 4 பேர் தான் இருக்கா, 6 போன் இருக்கு. இதான் எந்த தொலைபேசி அடிக்குதுன்னே நமக்கு தெரியல. இதை 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஐயா பெரியார் சொன்னார் என்றால் தொலைநோக்கு பார்வை உடையவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்றைக்கு அது உண்மையாகி இருக்கிறதா இல்லையா? இப்போது நான் சொல்லுகிறேன், நான் ஒரு அறிவியல் நூலிலிருந்தே சொல்லுகிறேன். 21 lessons for 21st century என்று ஒரு புத்தகம், உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு புத்தகம். யுவால் நோவா ஹராரி என்று பெரிய வரலாற்று பேராசிரியர் எழுதியிருக்கிற புத்தகம். அவர் சொல்லுகிறார், எதிர்வரும் காலத்தை இனி செயற்கை நுண்ணறிவே ஆடும். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் ஆடும். என்ன செய்யுமாம்? நான் சொல்லுவது, அவர் சொல்லுவதை சொல்லுகிறேன், நான் மிரட்டுவதாக கருதாதீர்கள். இன்னும் 5 ஆண்டுகள் அல்லது அதிகமாய் போனால் 10 ஆண்டுகளில் கார்களை ஓட்டுகிற வேலை பார்க்கிற நண்பர்கள் வேறு வேலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இனிமேல் ஓட்டுநர்கள் தேவைப்படாது, அது ஓடும். நீ ஏறி உட்கார்ந்து, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, ஓட்டுநர் எனக்கு விடுமுறை போட்டு போயிட்டாரு, 1 வாரமா சிரமப்படுற, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏறி உட்கார்ந்து இங்க போகணும்னு சொன்னா அது அங்க போகும். அங்க டிராபிக் இருந்தா அது நின்றும். இன்னமும் சொன்னால் சிவப்பு விளக்கு இருந்தால் அது போகாது. மனிதர்களை விட அது சரியாக சட்டத்தை பின்பற்றும். இன்னும் 10 ஆண்டுகள்ல யாருக்கும் ஓட்டுநர்களுக்கெல்லாம் வேலை இருக்காது. நான் முதலில் இதை நான் பார்த்தேன், கண்ணார பார்த்தேன். எங்கே என்றால் கார் அல்ல, ரயில். வச்சர்களுக்கெல்லாம் தெரியும். மலேசியாவிலே நானும் என் மனைவியும் ஒரு தொடர் வண்டி ரயில், அந்த நம்முடைய எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி, மெட்ரோ ட்ரெயின் மாதிரி, முதல் வண்டியில முதல் பெட்டி ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல டிரைவர்ல இருப்பான், டிரைவரே கிடையாது இருக்கு. அந்த ரயில் ஓடுகிற தண்டவாளத்தை பார்த்து கொண்டு போன அனுபவம் எனக்கு கிடைத்தது. அது பாட்டுக்கு போகுது. அந்த நிறுத்தம் வந்த உடனே அது நிக்குது, அதுவே கதவை திறக்குது. 2 நிமிஷத்துல நீ ஏறலைன்னா அது போயிட்டே இருக்கும். எத்தனை மணிக்கு எங்கே இருக்கும் என்பதை செயற்கை நுண்ணறிவில் ஓடுகிற தொடர் வண்டியை மலேசியாவிலே பார்த்தேன். இனி மலேசியாவுக்கு போக வேண்டாம். நம் தமிழகத்தின் முதலமைச்சர் 20 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க கூகுளோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். எப்படி என்றால், வேளாண்மையையும் காப்பாற்ற வேண்டும், சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும், தொலைநோக்கு பார்வையில் அறிவியலை வளர்க்க வேண்டும். இரண்டையும் தலைவர் கலைஞர் செய்யாததை இனிமேல் யாரும் செய்துவிட முடியாது. எடப்பாடி அவர்களை பற்றி நம்ம செல்வராஜ் ரொம்பவும் வருத்தப்பட்டு நான் வரும்போது பேசிக் கொண்டிருந்தார். எப்படியும் அதிமுகவையும் நம்ம தாங்க காப்பாற்றணும். எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், நம் தளபதி அவர்களுக்கும் நம்ம அமைச்சர் போன்றவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், இந்த நாட்டை காப்பாற்றுவதோடு அதிமுகவையும் நாம தான் காப்பாற்றணும். வேற வழி இல்லை. ஏனென்றால் விட்டா அண்ணாமலை வந்துருவார்.
அண்ணாமலை போன்றவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தலைவர் கலைஞருக்கு இருந்த தொலைநோக்கு பார்வை இவர்களுக்கு யாருக்கும் இல்லை. தலைவர் கலைஞர் என்ன செய்தார் என்பதற்காக சொல்லுகிறேன். உழவர் சந்தையை யார் திறந்தார்கள்? உழவர் சந்தை என்பது எத்தனை பெரிய வேளாண்மையை பாதுகாக்கிற, எவன் வயலில் இறங்கி வேலை செய்கிறானோ அவனுக்கு அவனே ஆதாரமாக இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. காலையில 3 மணி 4 மணிக்கு கிராமங்கள்ல போய் அந்த வண்டி நிற்கும். அந்த வண்டியில ஏறிக்கொண்டு உழவர்கள் தங்கள் பொருளை ஏற்றிக்கொண்டு வரலாம், கட்டணம் இல்லை. இங்கே வருகிற போது அவர்கள் உற்பத்தி செய்த பொருளை அவர்களே விற்பனை செய்யலாம். உழவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் தரகர்கள் இல்லை. அப்படி செய்த உழவர் சந்தையை உருவாக்கிய தலைவர் கலைஞர் தான். அதுக்காக சொல்ல வர்றேன், உழவர் சந்தையை உருவாக்கிய அதே தலைவர் கலைஞர் தான் தரமணியில டைடல் பார்க்கையும் உருவாக்கினார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொலைவானது. ஒன்று வேளாண்மையை பாதுகாப்பது, இன்னொன்று புதிய அறிவியல் உலகத்திற்கான கதவுகளை திறப்பது. அன்றைக்கு தலைவர் செய்தார், இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் அதையே தொடர்ந்து அறிவியல் முன்னேற்றத்தையும் செய்கிறார், மேடை பேச்சுக்கு இளைஞர்களையும் தயார் செய்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டின் நிலை. ஆனால் இந்தியா என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் நீங்கள் எண்ணி பாருங்கள், என்றைக்காவது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தெருக்களில் சண்டை போட்டிருக்கிறார்களா? எப்போதாவது ரம்ஜானுக்கு நம் வீட்டுக்கு பிரியாணி வராமல் இருந்திருக்கிறதா? பொங்கல் அன்றைக்கு அவர்கள் வீடுகளுக்கு சர்க்கரை பொங்கல் போகாமல் இருக்கிறதா? மாமனும் மச்சானுமாக வாழ்கிற பூமி இந்த பூமி என்பது. அதனால் தான் பெரியார் மண் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதுதான் அண்ணாமலைக்கு கஷ்டமா இருக்கு. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேற யாரும் அல்ல, தெருவிலே போகிறவன் இல்லை. அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி சேகர் குமார் யாதவ். நான் முதல்ல சொன்னது போல, நானோ தம்பி தினேஷோ சொன்ன புள்ளி விவரங்கள்லாம் சரியான்னு பார்த்துக்கலாம். நம்முடைய அமைச்சர் இந்த கூகுளுக்கு மேல புள்ளி விவரத்தை கையில் வச்சிருக்காரு. 47% அவர் சொல்றாரு, இப்ப 51.4 அவர் சொன்னதுதான் சரியான தெரியும். அதை கூடியிருக்கிற இன்றைக்கு மாற்றம் என்ன வந்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கலாம், எனக்கு வேற வேலை இல்லை. அமைச்சர் 1000 வேலைகளுக்கு இடையில் அவரும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது எங்கள் திராவிட மாடல் அரசு இருக்கிற செய்தி. அதுதான். எனவே என்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, எதற்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் அங்க என்ன நடக்கிறது? உத்தரப்பிரதேசத்திலே ஆதித்யநாத் என்கிற முதலமைச்சர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலே நீதிபதியாக இருக்கிற சேகர் குமார் யாதவ் விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்திலே போய் பேசுகிறார். பேசட்டும். என்ன பேசுகிறார் என்றால், இந்த நாட்டுக்கென்று ஒரு அரசு மதம் இல்லை, அபிஷியல் ரிலிஜன் இல்லை, எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேசம். யாரால் என்றால், எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கைகளிலே அந்த பேனா இருந்த காரணத்தால் இது ஒரு மத சார்பற்ற நாடாக ஆக்கப்பட்டது. சாவர்கர் போன்றவர்களிடத்திலே போயிருந்தால் இந்து மதம் தான் அரச மதம் என்று அறிவித்திருப்பார்கள். இன்றைக்கு அந்த நீதிபதி சொல்லுகிறார், இங்கே அரச மதம் அபிஷியல் ரிலிஜன் என்று எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுவதை மற்ற மதத்தினர் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை விட சர்வாதிகாரம் வேற என்ன இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய 55 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நம் திமுக உறுப்பினர்கள் முன்னிலையிலே இருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தி. என்ஆர் இளங்கோ கையெழுத்திட்டு இருக்கிறார், கிரிராஜன் கையெழுத்திட்டு இருக்கிறார், திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லோரும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால், ஒரு நீதிபதி ஒரு மதம் சார்ந்தவராக இருக்கக்கூடாது. நாளைக்கு எப்படி உங்களை நம்பி நான் நீதிமன்றத்தில் நிற்பேன்? நீங்கள் பெரும்பான்மையினர் என்ன சொல்லுகிறார்களோ அதை மற்ற மதத்தினர் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நீதிபதி சொல்லுவாரானால் அவர் எப்படி தீர்ப்பு எழுதுவார்? அவர் எப்படி எல்லோருக்கும் பொதுவானவராக இருப்பார்? நான் பேசுவதெல்லாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடந்த செய்திகளை சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாடு எப்படி தனித்து நிற்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். தம்பி தினேஷ் பேசுகிற போது குஜராத்தை விட தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு சொன்னார். தமிழ்நாடு முன்னேறி இருப்பது அதிசயம். ஏன் தெரியுமா? மகாராஷ்டிரம், குஜராத், கர்நாடகம் இந்த மூன்றும் தொழிலில் முன்னேறி இருப்பதில் வியப்பில்லை. காரணம்,
அவை மேலை நாடுகளினுடைய எல்லைகளாக இந்தியாவுக்குள் வந்து இறங்குகிற போது அந்த அரபிக்கடலின் ஓரத்தில் இருக்கிற மாநிலங்கள் அங்கேதான் பொருள்கள் வந்து இறங்கும். குஜராத் எப்படி முன்னேறிற்று? வணிகம். அதற்கு என்ன காரணம்? அங்கே இருந்து மேலை நாடுகளுக்கு போவதற்கு அதுதான் பாதை, த கேட்வே ஆஃப் இந்தியா என்று அதனாலே தான் மும்பையை சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது? தென்கோடியிலே இருக்கிறது. தமிழ்நாடு என்பது புவியியல் ரீதியாக முன்னேறுவதற்கு மிக கடினமான ஒரு பகுதியிலே இருக்கிற தமிழ்நாடு இன்றைக்கு கர்நாடகத்தை தாண்டி, குஜராத்தை தாண்டி மராத்தியத்திற்கு அடுத்த இடத்திலே இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் குறித்துக் கொள்ளுங்கள் பெரியோர்களே, மக்களுக்கு சொல்லுங்கள். திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலே இருக்கிற காரணத்தாலே தான் இந்த முன்னேற்றத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இதை புள்ளி விவரங்களோடு வரலாற்று பொருளாதார பேராசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். திராவிட ஆட்சி என்று நம்முடைய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். அதில் பல பேராசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்களவை, பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்கள் குஜராத், மராத்தியம், கர்நாடகம், தமிழ்நாடு. சரி, சமூக நீதியாக முன்னேறி இருக்கிற மாநிலங்களவை, பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிற குஜராத் சமூக நீதி அடிப்படையில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. எல்லோருக்குமான சமத்துவம் அங்கே இல்லை, சமூக நீதி இல்லை, அங்கே மதங்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை இல்லை. எனவே சமூக நீதியாக முன்னேறி இருக்கிற மாநிலங்கள் எவை என்று கேட்டால் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம். எண்ணி பாருங்கள், இரண்டிலேயும் இடம்பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். பொருளாதார அடிப்படை என்று ஒரு பட்டியலிட்டால் தமிழ்நாடு இருக்கிறது. சமூக நீதி வளர்ச்சி என்று ஒரு பட்டியலிட்டால் தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிலேயே எல்லா விதத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கிற எங்கள் தமிழ்நாட்டை இந்த அரசு தந்திருக்கிறது. நம்முடைய ஆட்சி வடிவடியாக அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைக்கு தளபதி, நாளைக்கும் எங்களுக்கு எப்போதும் தலைவர் உண்டு. எங்களுக்கு தொண்டர்களுக்கும் பஞ்சம் இல்லை, தலைவர்களுக்கும் பஞ்சம் இல்லை என்பதை ஓங்கி உரத்து சொல்லுகிற கட்சி நம்முடைய கட்சி. ஏன் உதயநிதி மீது இவ்வளவு கோபப்படுகிறார்கள்? கட்சியை அடுத்த நிலையில் கவனமாய் எடுத்து செல்லுகிறானே, இந்த திமுகவை அழிக்கவே விடமாட்டேன் என்கிறார்களே என்று கவலைப்படுகிறார்கள். அண்ணாவோடு முடிந்தது என்று நினைத்தார்கள். அண்ணா இருந்திருந்தால் செய்திருப்பாரோ அவை அனைத்தையும் தலைவர் கலைஞர் செய்து அண்ணாவுக்கு பெருமை சேர்த்தார். அண்ணாவின் பெருமை கலைஞரின் தோள்களில் இருக்கிறது. முடிந்து போயிற்று. கலைஞருக்கு பிறகு இனிமேல் யார் வருவார்கள்? இந்த ஸ்டாலின் அவரால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்தவர்கள் சில பேர் கணக்கெல்லாம் சொன்னான். நாங்க கட்டமெல்லாம் பார்த்துட்டோம், ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லைன்னா. கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுக்கு கட்டமே இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்ன அதே நபர் அடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி. குறித்துக் கொள்ளுங்கள், உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் ஸ்டாலின் என்று சொல்லுகிற காலம் வரும். இன்றைக்கே இளைஞரணியில் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த செயல்கள் முதலமைச்சருக்கு துணையாக, வெறுமனே துணை என்கிற பதவியிலே அல்ல, உண்மையாகவே கட்சியிலும் ஆட்சியிலும் முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிற உதயநிதி செய்து கொண்டிருக்கிற செயல்கள் இவர்களை அச்சுறுத்துகின்றன. எல்லா விதத்திலும் இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றமடைந்த நாடாக, மாநிலமாக மாற்றிக் கொண்டிருக்கிற அரசு என்பதால் தான் இவர்கள் கோபப்படுகிறார்கள். அதனால் தான் உதயநிதியின் மீது அவ்வளவு கோபப்படுகிறார்கள். எண்ணி பாருங்கள், பல செய்திகளை இங்கே சொன்னார்கள். இப்போது நான் கூட்டத்துக்கு புறப்பட்டு வருகிற போது, வந்து கொண்டிருக்கிற போது மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அவர் எப்போதும் பேசுவார், எப்போதாவது தான் நாடாளுமன்றத்தில் பேசுவார். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு, எப்போதாவது தான் நாடாளுமன்றத்தில் பேசுவார். உலகம் முழுவதும் சுற்றி வருகிற மோடி அவர்கள் பற்றி எறிகிற மணிப்பூருக்கு, இந்தியாவுக்குள் இருக்கிற மணிப்பூருக்கு ஏன் போகவில்லை என்று ஒரு நண்பர் கேட்டார். இந்தியாவுக்குள் இருப்பதால் தான் போகவில்லை. ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தால் மோடி அவர்கள் போயிருப்பார். என்றைக்கும் பேசுவார், எல்லா இடங்களிலும் பேசுவார். ஆனால் நாடாளுமன்றத்துக்கு வந்து பேச மாட்டார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் நான் இந்த கூட்டத்திற்கு புறப்பட்டேன். மோடி அவர்கள் சொல்லுகிறார், 75 ஆண்டு காலமாக இந்தியாவை இந்த அரசமைப்பு சட்டம்தான் காப்பாற்றி கொண்டிருக்கு. அதுக்காகத்தான் அதை போட்டு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. எது காப்பாற்றுகிறதோ அதை அழிக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை மோடி பேசுகிறார். உலகத்திலேயே இந்தியாவில் தான் பெண்களுக்கு அதிகாரம் முதலில் வழங்கப்பட்டது. அப்படிலாம் இல்லை. ஆனால் அதற்குள் இன்னொரு பெரிய உண்மை இருக்கிறது. மோடி அவர்கள் சொல்லாத உண்மையை நான் சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகாரத்தை, வாக்களிக்கிற அதிகாரத்தை, சொத்து பெறுகிற அதிகாரத்தை முதலில் தந்த மாநிலம் தமிழ்நாடு தான். யாரையாவது மறுக்க சொல்லுங்க.
பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. பெண்களை இந்த உலகம் மதிக்கல. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறோம், 1948 வரைக்கும் பெண்களுக்கு பட்டம் கிடையாது. படிக்கலாம், பட்டம் கொடுக்க மாட்டான். 48 வரைக்கும். 1890 வரையில் உலகத்தில் எந்த நாட்டிலும் பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லை. முதல்ல அந்த உரிமையை நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் கொடுத்தது 1893-96. 20ஆம் நூற்றாண்டு தொடங்கிய பிறகுதான் பிரான்சுக்கு வந்தது. 1920 தான் நியூயார்க்கிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்கள். பெரியோர்களே, நான் சொல்லுவது சரிதானா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு என்று 1921ஆம் ஆண்டு அறிவித்தது நீதி கட்சி, நம் தமிழ்நாடு தான். பானகல் அரசரினுடைய அந்த ஆட்சியிலே தான். வருகிற 14ஆம் தேதி நாளை மறுநாள் பனகல் அரசரின் நினைவு நாள், நினைவில் கொள்ள வேண்டிய நாள். தமிழ்நாட்டில் பல முன்னேற்றங்களுக்கான விதையை விதைத்த பனகல் அரசர், அவருடைய ஆட்சியிலே தான் பெண்களுக்கும் வாக்கு உண்டு. ஒரு கட்டத்திலே சொத்து இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்று இருந்தது. பணக்காரன் மட்டும்தான் ஓட்டு போடலாம். எல்லோருக்கும் வாக்கு, பெண்களுக்கும் வாக்கு என்று கொண்டு வந்தது நீதி கட்சி. எங்களின் முன்னோடியான திராவிட இயக்கத்துக்கு முன்னோடியான கட்சி. மோடி அவர்களே, சேர்த்து சொல்லுங்கள், யார் சொத்துரிமை கொடுத்தார்கள்? மிக சரியாக தம்பி சொன்னார். 1951 அம்பேத்கர் சட்டம் கொண்டு வந்தார், தோற்று போயிற்று. அதற்கு முன்னால் முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று கேட்ட இயக்கம், கட்சி ஒன்றே ஒன்றுதான் உலகத்தில் உண்டு, தமிழ்நாட்டில், இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. 1929 இதே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில், செங்கல்பட்டில் நடைபெற்ற 1929 பிப்ரவரி 17, 18 நாள்களில் செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான் பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை இந்தியாவில் நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு யாராவது அண்ணன் தம்பி எல்லாம் சொத்து இல்லைன்னு சொன்னா பெண்கள் நேர நீதிமன்றம் போயிட முடியும். சொத்துரிமையை 29 இதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதெல்லாம் பெண்கள் நமக்கு முழு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நான் தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்கிறேன். என்ன இருந்தாலும் ரெட்டை இலைக்கு தான் ஓட்டுங்களாங்க. இன்றைக்கு பெண்கள் பகுதி தான் ஆண்களை விட வலிமையாக எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்குத்தான் என்று உறுதியாக இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவது போல வெறும் 1000 ரூபாய்க்காக அல்ல, இலவச பேருந்துக்காக அல்ல, இந்த ஆட்சி பெண்களை மதிக்கிறது என்பதற்காக. 1,14,00,000 பெண்களுக்கு சலுகையாக அல்ல, இலவசமாக அல்ல, மகளிருக்கான உரிமை தொகை என்று வழங்குகிறவர் நம்முடைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். ஒரு அம்மாட்ட நான் கேட்டேன், தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கிற போது அந்த அம்மா சொன்ன விடையை நான் அப்படியே உண்மையா சொல்றேன். அம்மா, அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வருதான்னு கேட்டேன். ஐயா, வருதுங்கய்யா, ராத்திரி 12 மணிக்கு என் போன் அடிக்குது. எனக்கு தெரியாது அப்போ, உண்மையிலேயே தொலைபேசியில் தகவல் வருமா, ராத்திரி 12 மணிக்கு அடிக்குதுங்கய்யா, அடுத்த நாள் காலையில் போய் எடுத்துக்கலாம். பயன்படுதாங்கம்மா உங்களுக்கு அந்த பணம். சில பேர் கேட்குறான், 1000 ரூபாய் போதுமா? அதே 1,00,000 கூட போதாது, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? நீ பண்ணுற செலவுக்கு 2,50,000 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு வச்சுருந்தா 10,000 ரூபாய் பத்தாது. எங்கள் மக்களுக்கு அது உதவும், எங்கள் மக்களுக்கு அது உதவும். போதுமானதுன்னு நான் சொல்லலை. பயன்படுதாமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, நல்லா பயன்படுதியா, என் பேரம்பேத்திக்கெல்லாம் அதில் தான் நான் மாத்திரை வாங்கி கொடுக்குறேன்னுச்சு. அந்த அம்மா மாறி ஓட்டு போடுமா இனிமே? அதில் தான் நான் மாத்திரை வாங்கி கொடுக்குறேன்னு அந்த அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மை நண்பர்களே. ஒரு செலவுக்கு, ஒரு சின்ன செலவுக்கு அது உதவும். அதை கூப்பிட்டு கொடுத்திருக்கிற நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்கிற போது நான் சொன்னேன், தேர்தல் பரப்புரை போய்விட்டு வருகிற போது, எப்படி இருந்தது உங்கள் பயண அனுபவம்னு தலைவர் கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு, நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய நிதிநிலையெல்லாம் எனக்கு தெரியாது, என் விருப்பத்தை சொல்றேன்னு சொல்லுங்கன்னார். இந்த 1,14,00,000 என்பதை 2 கோடியாக ஆக்க முடியுமா என்று பாருங்கள். எனக்கு நிதிநிலை வருமானம் பற்றி தெரியாது. ஏனென்றால் அது பெண்களுக்கு உதவுகிறது, உண்மையாக உதவுகிறது. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், அந்த ஆளுங்க நிறுத்தித்தான்னு சில பேர் பேசுறான்.
தங்கம் கொடுத்ததை நிறுத்தின சொல்றிய, கல்வி உதவித்தொகை புதுமை பெண்கள் முதுமை முதல்வன்ல 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்றால், தங்கம் கொடுத்தால் தங்கத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த கல்வியை கொடுத்தால் கல்வி உங்களை பாதுகாக்கும். தங்கத்தை வாங்கி நம்ம பூட்டி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும், கல்வி பெண்களை நம் பிள்ளைகளை பாதுகாக்கும். எனவேதான் அந்த திட்டங்கள்ல மிக கவனமாக நீங்கள் எண்ணி பார்க்கலாம். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத பல நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும், மாநிலங்கள் அல்ல நாடுகளே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிற திட்டம் பிள்ளைகளுக்கான காலை உணவு திட்டம். மருத்துவர்களை கேளுங்க, எப்ப நல்லா சாப்பிடணும்? காலை உணவு தான் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் சேர்த்தே நான் சொல்றேன். ஏனென்றால் இரவிலிருந்து காலை 12 மணி நேரம் நம்ம வயிறு காலியா இருக்கு. காலை உணவு மிக முக்கியமானது. நான் மருத்துவர்கள் சொல்லுவதை சொல்லுகிறேன். மருத்துவர்கள் சொல்லுவார்கள், காலையில ஒரு சக்கரவர்த்தியை போல சாப்பிடு, மதியம் சாதாரண ஒரு குடிமகனை போல சாப்பிடு, இரவு ஒரு ஏழை விவசாயியை போல சாப்பிடு. இந்த நாட்டில் ஏழை விவசாயி குறைவா சாப்பிட்றாங்கிறது ஒரு கொடுமையான செய்தி. அவன் தான் நமக்கு சாப்பாடு போடுறான். எனவே பகலில் காலையில் சக்கரவர்த்தி போல சாப்பிடு என்றார். ஏனென்றால் காலையில் உண்கிற அந்த உணவு தான் ஊட்டத்தில் சேரும். எனவே அதை உணர்ந்துதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு காலையிலே, அதுவும் நம்முடைய முதலமைச்சர் அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உணவு ஊட்டி அவரும் உண்கிற காட்சி இருக்கிறதே, அது எங்கள் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியின் அழகு. அது ஒரு அழகு, அது வெறும் செயல் திட்டம் அல்ல. எனவே ஒவ்வொன்றையும் ஊன்றி பார்த்து நினைத்து இதை இப்படி செய்ய வேண்டும் என்று கருதி செய்கிற ஓர் அரசாக இன்றைக்கு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் எல்லா பகுதி மக்களிடத்திலையும் ஒரு பெரிய ஆதரவை பெற்றுகிறது. ஒவ்வொன்றையும் நினைத்து 2-3 நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றம் கூடிற்றே, அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள். 2 நாள் சட்டமன்ற கூட்டம். எதற்காக? முதலமைச்சர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். பொதுவாக உறுப்பினர்கள் முன்மொழிவது உண்டு. ஆனால் முதலமைச்சர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை மேலூருக்கு பக்கத்தில் அரிக்காப்பட்டி நாயக்கர்பட்டி பகுதியிலே நீங்கள் தொடங்குவதற்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். நமக்கு என்ன வேலை என்றால், என்னை போன்றவர்களுக்கு இந்த சொல்லாடல் மக்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. பத்திரிக்கை அவ்வளவுதான் போடுவான், அரிக்காப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிர்ப்பு. அந்த டங்ஸ்டன்னா என்ன? டங்ஸ்டன் சுரங்கத்தை தொடங்குவதற்கு ஏன் நம்முடைய முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் எதிர்ப்பு தெரிவித்தது? டங்ஸ்டன்கிற வார்த்தையை நம்ம முன்பு ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த குண்டு பல்புன்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அதுல வருகிற இழை டங்ஸ்டன் இழை, அதுதான் அந்த விஞ்ஞானியுடைய பெயர். அந்த டங்ஸ்டன் என்பது ஒரு உலோகத்தின் பெயர். பூமிக்கு கீழே பாறைகளிலே படிந்து கிடக்கிறது டங்ஸ்டன் உலோகம். அதை எடுப்பதன் மூலம் பல செயல்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதை தோண்டி எடுப்பதால் என்ன எதிர்விளைவு வரும் என்பதை அறிவியல் பூர்வமாக உணர்ந்து, என்ன எதிர்விளைவு வரும் என்றால், அவர்கள் குறித்து வைத்திருக்கிற அந்த அரிக்காப்பட்டி நாயக்கன்பட்டி பகுதி இருக்கு பாருங்க, 72 ஏரிகள் இருக்கின்றன. முதலமைச்சர் சொல்றார் தன்னுடைய பேச்சிலே, 72 ஏரிகள் இருக்கின்றன. 72 ஏரிகள் தூர்ந்து போகும். தூர்ந்து போனால் விவசாயம் நலிவுறும். விவசாயம் நலிவுற்றால் அந்த விவசாயிகளின் வாழ்க்கை மட்டுமல்ல, எங்கள் மக்களின் வாழ்க்கையும் நலியும். அதை காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு டங்ஸ்டன், ஏதோ விஞ்ஞான உலகத்தில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நம்ம வயிற்றுப்பாட்டுக்கு சிக்கல் வரும். 72 ஏரிகளை பாதிக்கும். எத்தனை விதமான கவனம் இருக்குமானால் அதை ஒரு சிக்கலை எடுத்துக்கொண்டு அதற்காகவே சட்டமன்றத்தை கூட்டி இந்த தீர்மானத்தை முதலமைச்சரே தனிநபர் தீர்மானமாக முன்மொழிகிறார் என்கிற போதுதான் திராவிட மாடல் அரசு என்பது எப்படி மக்களுக்கான அரசு என்பதை அறிவியல் தொடங்கி அன்றாடம் வேளாண்மை வரைக்கும் நான் எடுத்து சொல்லுகிறேன். நண்பர்களே, தாய்மார்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் 2026. இந்த அரசுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். நல்லது செய்கிற அரசை மக்கள் என்றைக்கும் ஆதரிப்பார்கள் என்கிற நிலை ஏற்படுமானால் மற்ற மாநிலங்களிலும் கூட தமிழ்நாட்டை பின்பற்றி நல்லரசை தர வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை உருவாக்குவோம். தமிழ்நாட்டை மேலும் வளர்த்தெடுப்போம். தொழிலில், வேளாண்மையில், அறிவியலில் எதிர்காலத்தில் முன்னிற்க போகிற மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்குவோம். அதற்கு திமுக கழகத்திற்கு எப்போதும் துணை இருப்போம். நம்முடைய பெயர் மாறவில்லை. 75 ஆண்டுகளாக கட்சியின் கொடி மாறவில்லை. 75 ஆண்டுகளாக நம்முடைய உதயசூரியன் சின்னம் மாறவில்லை. இனி வரும் காலங்களில் எத்தனை ஆண்டுகளானாலும்
திமுக தான் ஆட்சியில் இருக்க போகிறது என்பது மாறாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.